அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை மரச டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷிணாயனம் சரத் ருது ஐப்பசி 14 அக்டோபர் 31. அக்டோபர் மாதத்தினுடைய கடைசி நாள். இன்றோடு அக்டோபர் முடியுது. நாளைக்கு நவம்பர் 1 வெள்ளிக்கிழமை. வளர்பிறை நவமி திதி இன்று காலை 10 மணி அளவு வரை. அதன் பிறகு தசமி திதி. அவிட்ட நட்சத்திரம் இன்று மாலை 6:45 மணி அளவு வரை. அதன் பிறகு சதய நட்சத்திரம். விருத்தி நாமயோகம் கௌளவம் நாமகரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். அடுத்து இன்றைய நாளில் ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்து கொள்ள போகிறேன் உங்களிடத்தில். அது என்னன்னு சொன்னால், ஏற்கனவே சொன்னது தான், நிறைய பேர் செய்து கொண்டு இருக்கக்கூடியது தான். அதை ஞாபகப்படுத்துறதுக்காக. இது என்ன மாதம்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி. இதுக்கு துலா மாதம்ன்ற ஒரு பெயரானது இருக்கிறது. இந்த ஐப்பசி மாதத்தில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் அது சுக்கிரனுடைய நாள். இந்த ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம் இல்லையா, துலா மாதம்ன்றது அந்த துலா ராசி சுக்கிரனோடது. அந்த துலா ராசியில் சூரியன் இருக்கிறதுனால தான் இது துலா மாதம் ஐப்பசி மாதமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மாதத்தினுடைய மிக விசேஷமான ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், துலா ஸ்நானம். துலா காவேரி ஸ்நானம் அப்படின்றது. துலா காவேரி ஸ்நான மகாத்மியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே இருக்கிறது. நிறைய புராணங்கள்லாம் இருக்கிறது இல்லை. அப்படி இதை பற்றியே ஒரு பெரிய புராணம் சொல்லப்பட்டு இருக்கிறது. தனியாக காவேரி ஸ்நானத்துக்குன்னே ஒரு மகத்துவம் இருக்கிறது. அதை பற்றியும் கூட சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலமாக இது இருக்கிறது. இதெல்லாம் சிறப்பித்து நம்ம சொல்லும்படியாக இந்த துலா ராசியுடைய தொடர்பு வருது இல்லையா, அது சுக்கிரன் அதிபதி இல்லையா. அந்த சுக்கிரன் இப்போ நீச்சகதியில் இருக்கக்கூடிய ஒரு காலம். அதனால் துலா ஸ்நானம் செய்கிறதுனால சுக்கிரன் நமக்கு என்ன ஒரு அனுகூலத்தை பண்ணணுமோ அதை நம்ம பெறலாம். சுக்கிரன்னு சொன்னாலே ஒரு அழகுணர்ச்சி, ஒரு மலர்ச்சி, புத்துணர்ச்சி, நல்ல மனநிலை. அப்போ மனசு ரீதியாக நல்ல அழகாக இருக்கிறது, பார்க்குறதுக்கு லட்சணமாக, ஒரு கம்பீரமாக, ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வரும். அப்படிப்பட்ட ஒரு நிலை. அதன் பிறகு நல்ல ஆரோக்கியம், அப்புறம் நிறைய செல்வம், இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான பொருள், இதெல்லாம் சுக்கிரன் நமக்கு தருவார். காலபுருஷ தத்துவத்தினுடைய 2ஆம் இடம், அதுக்கு சுக்கிரன் அதிபதி. அதை என்ன சொல்கிறோம்னா தனஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தனஸ்தானத்திற்கு சுக்கிரன் அதிபதியாக இருக்கார். அவர் எங்கே உச்சமாகிறார்னா 12ஆம் இடத்துல உச்சமாகிறார். அப்போது ஒருத்தர் நிறைய செலவு பண்ணணும்னு சொன்னால் இந்த 2ஆம் இடம்ன்ற பணம் அவருக்கு வந்தாலும் 12ஆம் இடம்ன்ற செலவை செய்ய முடியும். இந்த 2 இடங்கள்லையுமே சுக்கிரனுடைய தொடர்பு. 2ஆம் இடம்ன்ற ஆட்சி பணம் அதை 1/10 பெருக்கி நல்ல ஆடம்பரமான இந்த லக்ஸூரியஸாக ஐஃபையாக லைஃப்பை லீட் பண்ணுறது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அனுபவிக்கிறதெல்லாம் சுக்கிரன் தான். அப்போது பணம் தேவை அப்படின்னு சொன்னாலும் சுக்கிரன் தான். நல்ல ஒரு கணவன் மனைவி அந்த அந்யோன்யம், அந்த பாண்டிங் தேவைன்னு சொன்னாலும் சுக்கிரன் தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் நீச்சமாக இருக்கக்கூடிய சமயத்தில், அவருடைய ராசியான துலா ராசியில் சூரியன் நீச்சமாக இருக்கக்கூடிய சமயத்தில், இந்த ஐப்பசி மாதத்தில் வெள்ளிக்கிழமை. அதனால் காவேரி ஸ்நானன்றது ஐப்பசி மாதம் முழுக்க செய்ய வேண்டியது. யாரெல்லாம் செஞ்சீங்களோ அவங்கெல்லாம் பாக்கியவான்கள். யாரெல்லாம் செய்யாமல் இருக்கீங்களோ அதை செய்யறதுக்கான முயற்சியை பண்ணுங்கள். காவேரியில் மாயவரத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறது விசேஷம். மற்றபடி எங்கெல்லாம் ஒரு கோவில் இருக்கிறதோ அந்த கோவிலினுடைய படித்துறை இருக்கிறதோ அப்படியே அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணி அப்படியே அந்த சுவாமியை தரிசனம் பண்ணுறது. காவேரி தொடங்கக்கூடிய இடத்துல இருந்து, கர்நாடகத்தில் இருந்து அது முடியக்கூடிய இடம் வரைக்கும் நீங்கள் எங்கே உங்களால் முடியுமோ அங்கே கூட நீங்கள் போய் செய்யலாம். அப்படியா காவேரி ஸ்நானம் செய்கிறது நல்லது. அதில் ஸ்பெசிஃபிக்காக பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் இந்த மாதத்தில் போய் காவேரி ஸ்நானம் பண்ணுங்கள். ரிஷப ராசி துலா ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் செய்யுங்க. ரிஷப லக்னம் துலா லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் லக்னத்தில் சுக்கிரன் இருக்கார். எந்த ராசியில் பிறந்தாலும் ராசியில் சுக்கிரன் இருக்கார் உங்கள் ஜாதகத்தில்னா நீங்கள் செய்யுங்க. சுக்கிர திசை இப்போ நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் செய்யுங்க. அது இல்லாமல் யாருக்கெல்லாம் பொருள் வேணுமோ, யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கணுமோ, திருமணமானவர்களுக்கு யாருக்கெல்லாம் கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கணுமோ நீங்கள்லாம் போய் செய்யுங்க. செய்கிறதுனா போய் நம்ம அப்படியே குளிச்சுட்டு வர்றதுன்றது இல்லை, அதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஒரு பூஜை பண்ணும்போது எப்படி சங்கல்பம் பண்ணுறோமோ அது போல் ஒரு சங்கல்பம் பண்ணணும், ஸ்நானம் பண்ணணும், அப்புறம் ஏதாவது தர்மம் பண்ணணும், ஸ்பெசிஃபிக்காக தானம் கொடுக்கணும்.
அங்கே இருக்கக்கூடிய இறை வழிபாடு செய்துட்டு வரணும். இதெல்லாம் வந்து செய்கிறது விசேஷம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் செய்யணும். அதை வந்து இதன் பிறகு இன்றைக்கோ அல்லது அடுத்து வரக்கூடிய நாட்கள்லையோ பிளான் பண்ணி செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம். கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், துலாத்தில் சூரியன், விருச்சிகத்தில் செவ்வாய் மற்றும் புதன், கும்பத்தில் சந்திரன் மற்றும் ராகு, மீனத்தில் சனி. சந்திரன் இன்று நாள் தொடங்கும் போது மகரத்தில் இருக்கார். காலையில் 6:45 மணி அளவில் கும்பராசிக்கு வந்துடுறார். இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலனை பார். மேஷராசி என்பர்களே, காலையில் இப்போது 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு சந்திரன் வராரு. 11ஆம் இடம் லாப ஆதாய ஸ்தானம். அங்கே ஆல்ரெடி ராகு இருக்கார். ராகு ப்ளஸ் சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. ரெண்டாவது, இன்றைய சந்திரன் வந்து மாலை 6:45 மணி அளவில் அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்து சதய நட்சத்திரத்துக்கு மாறுறார். ராகுடைய சாரமும் அவருக்கு கிடைக்கிறது. அதுக்கு முன்னாடி ராசியாதிபதி செவ்வாயுடைய சார், அவர் 8லேருந்து குருவால் பார்க்கப்படுறார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெரும் பொருள் கிடைக்காம இருக்குன்னு சொன்னால் அதை எப்படி அடையிறது, இதை வந்து இன்றைக்கு முயற்சிக்கலாம். பூர்வீக சொத்து வந்து உங்கள் கைக்கு சேரணும். சேர்றதுல ஏதோ பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத இன்றைய நாளில் சிந்திக்கலாம். பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுலேருந்து வெளில வரப்போகிறீங்க, இப்போ உங்களுடைய பங்கு வேணும், அதற்கு நீங்கள் முயற்சிக்கலாம். வேலையிலேருந்து நீங்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகுறீங்க, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறீங்க, செட்டில்மெண்ட் வரணும். அல்லது ஆல்ரெடி வந்து வெளியில் வந்துட்டீங்க, செட்டில்மெண்ட்டுக்காக முயற்சிக்கிறீங்க, ஒரு சொத்து விற்கிறீங்க, அந்த பணம் வரணும். இப்படி எங்கேருந்தெல்லாம் உங்களுக்கு பெரும் பொருள் வரணுமோ, அதிகமான பணம் வரணுமோ, வராமல் இருக்கிறதோ அதற்கான முயற்சியை இன்றைக்கு செய்யலாம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நிதானமாக இருக்கணும். ரொம்ப பெரிய நபர்கள் வந்து நிதானமாகத்தான் எந்த விஷயத்தையும் அணுகுவாங்க. அந்த ஒரு தன்மை உங்களிடத்தில் இன்றைக்கு இருந்தால் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல ஒரு பலன் அடைய போகிறீங்க. லாபம், முன்னேற்றம், வசதி, வளம், பாக்கியம் இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அவங்கள வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். அவங்கக்கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை கேட்கும்போது படிப்பை விட அனுபவம் ரொம்ப சிறந்ததுன்னு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க இல்லையா? பெரியவங்கன்னு சொன்னாலும் அவங்க இடத்துல அனுபவம் இருக்கும். பெரியவர்களுடைய துணை உங்களுக்கு இருக்கும்போது அதனால் உங்களுக்கு நல்லது தான். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்களுடைய வேலையை வந்து ரொம்ப சிறப்பாக செய்வீங்க. ஒரு நேர்த்தி உங்களிடத்தில் இன்றைக்கு காணப்படும். இவ்வளோ நாள் அது திடீர்னு வந்துடுமா அப்படின்னா அப்படி இல்லை, உள்ளே இருக்கும். உள்ளே இருக்கிறத செய்யறதுக்கான அனைத்தும் கூடி வரும். நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்திலுமே நம்ம வந்து எப்பயும் சக்ஸஸ் பண்ணிட முடியாது. அப்போது சில டைமில் நமக்கு வந்து மற்ற விஷயங்கள் சாதகமாக இருந்தால் நம்ம வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம இருக்கக்கூடிய வேலையில், துறையில் நல்ல பெயர் கிடைக்கும். அப்போ அந்த வெளியிலேருந்து ஏதோ ஒன்று தேவைப்படுது உலகத்தில் எல்லாருக்குமே. அதை வந்து நம்ம ஜாதகம் பார்த்து என்னன்றதை பார்க்குறோம், வழிபாடின் மூலமாக நம்ம பார்க்குறோம், வாஸ்துன்னு சொல்கிறோம், ஏதோ ரத்தினங்கள்லாம் அணிந்து கொள்கிறோம். நிறைய விஷயங்களை ஒவ்வொருத்தரும் ஒன்று நம்பிக்கையாக நம்ம செய்கிறோம். வெளியில் இருந்து வர வேண்டிய விஷயங்களை வந்து நமக்கு வந்து எல்லாம் சாதகமாக இருக்கணும் அப்படின்றது. மற்றபடி நமக்கு உள்ளே என்ன இருக்கோ அதுதான் முக்கியமானது. அது இன்றைய நாள் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வீங்க. நிறைய அனுபவம் உங்களுக்கு ஏற்படும், அதனால் பலன் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாக நடந்தேற போகிறது. மனதில் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு ஆசை வருதுன்னு சொன்னால் கட்டாயம் அது நடக்கும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நிறைய சத்துருக்களினுடைய ஒரு விஷயமானது தெரிய வரும். நிறைய எதிர்ப்பு வரும், நிறைய போட்டி வரும், நிறைய தடைகள் வரும். அதெல்லாம் கடந்து தான் முன்னேற வேண்டியதாக இருக்கும். மிதுன ராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடந்த 2.25 நாட்கள் வந்து சந்திராஷ்டமன்றதுனால ரொம்ப ஸ்லோவாக இருந்தீங்க. இப்போ நீங்கள் நல்ல உத்வேகமாக காணப்படுவீர்கள். 9ஆம் பாவத்தில் சந்திரன் ராகுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு பண்ணணுன்ற ஒரு எண்ணமானது இருக்கும். இன்றைக்கு இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா நீங்கள் என்ன பட்ஜெட்டை பிளான் பண்ணீங்களோ அதை விட அதிகமாக தான் வாங்குவீங்க. அதுபோல் இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒன்றை அடைவதற்காக முயற்சி செய்யும்போது பெருசாகவே உங்களுக்கு கிடைக்கும். படிக்கிறதுக்காக நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனால் அது எங்கே படிக்கணும்னு நினச்சதை விட பெரிய கல்லூரியில் இடம் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான பலன் இன்றைய நாளில் ஏற்படும்.
மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முதல்ல விட்டு கொடுக்கணும், நிதானமாக இருக்கணும். அதன் பிறகு பெரிய பலன் அடையக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அனைத்தும் கூடி வரும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு திருப்திகரமான நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இன்றைய நாளின் நல்ல பலனுக்கு பெரியவர்கள் துணையாக இருப்பார்கள். கடகராசி அன்பர்களே, ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசிக்கு 8ஆம் பாவத்தில் இன்றைய நாளில் இருக்க போகிறார். இன்றிலிருந்து இருக்க போகிறார். அதனால் சந்திராஷ்டம தினமாக இது உங்களுக்கு இருக்கிறது. இருந்த போதும் கூட ராசியில் குருவுடைய தொடர்பு இருக்கிறது. அப்போ குரு ராசிக்கு வந்துட்டாலே என்ன ஆகும்னா, பெருசாக கெட்ட விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போக முடியாது. அப்போது உங்களுக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கும் அந்த குரு ராசியில் இருக்கும்போது. இது வேண்டாம், இது தப்பாக வரும், இதை செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இதுக்கு செலவு பண்ண வேண்டாம், இவங்களை நம்ப வேண்டான்ற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். கூடயே குரு இருந்து சொல்கிற மாதிரி. அதனால் நீங்கள் சந்திராஷ்டமத்தினால பெரிய பாதிப்பை அடைய போகிறதில்ல. அந்த 8ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்ந்து இருக்கிறதுனால எதை நினச்சாலும் பெரிய அளவில் தான் தோணும். சாப்பிட்ணுன்னா கூட ரொம்ப பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இன்றைய நாளில் இருக்கும். ஒரு ட்ராவல் பண்ணணுன்னா கூட ஆடம்பரமான சொகுசான ஒரு ட்ராவலாக அது இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணால் போதுமானது. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. ஒரு பிரச்சனை இல்லை. பணம் தானே முக்கியம். அதனால் அதிக பணம் கையில் இருக்கும்போது கவனமாக இருந்தால் போதுமானது. பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஆகார விஷயத்தில் கவனமாக இருக்கணும். முடிந்த அளவிற்கு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய என்ன எண்ணங்கள் ஏற்படுகிறது அப்படின்றதுக்கான தொடர்பு இருக்கிறது. அதனால் ஆகார நியமம் அப்படின்றத நீங்கள் கடைபிடித்தாலே போதும். ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திட்டமிட்டு செயல்படணும். தெரிந்த விஷயங்களை தாராளமாக நீங்கள் செய்யலாம். தெரியாத விஷயங்கள், புது விஷயங்கள், புது நபர்கள் அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப கவனமாக இன்றைய நாளில் இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, மிகச்சிறந்த சாதக பலனை இன்றைய நாளில் நீங்கள் அடைய போகிறீங்க. மற்றவங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகின்றது. பெரும்பாலும் சிம்ம ராசி ஒரு இடத்துல இருக்குது, சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர் ஒரு இடத்துல இருக்காருன்னா, அவரை டிபெண்ட் பண்ணி, அவரை பேஸ் பண்ணி, அவரை முன்னிலைப்படுத்தி மற்றவங்க எல்லாம் ஆதாய பலனை அடைஞ்சிடுவாங்க. ஆனால் இன்றைய நாளில் உங்களுக்கு மற்றவங்களால் நல்ல பலன் சேரப்போகிறது. மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. ஆனால் அதற்கு நல்ல அனுபவமும் சூக்ஷ்ம ஞானமும் உங்களுக்கு தேவைப்படும். பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ரொம்ப தைரியமாக காணப்படுவீங்க. உறுதியாக இருப்பீங்க. ஒரு பெரிய இலக்கை நோக்கி நீங்கள் போனால் கூட ஒரு உறுதியாக கம்பீரமாக உங்களால் போக முடியும். நல்லா படிக்கிறது, இன்றைய நாளின் வேலையை சர்வசாதாரணமாக செஞ்சு முடிக்கிறது, இதெல்லாம் சாத்தியம். உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் போட்டிகளை டீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். யாரெல்லாம் உங்கள் கூட இருக்கணும், யாரெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கிறது நல்லது. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உங்களை யூஸ் பண்ணிவிட்டு தவறான நபர்கள் எங்கேயாவது பெனிஃபிஷியரியாக இருக்காங்களா, அவங்க ஆதாய பலன் அடையிறாங்களா, உங்களை கொண்டு யாரெல்லாம் நல்லது அடையிறாங்க, இதை நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கிறது நல்லது. கன்னிராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த சாதக பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய உறுதியின் மூலமாக அடைய முடியும். இன்றைய நாளில் ஒரு தேர்வு இருக்குன்னா ரொம்ப நல்லா எழுதி முடிப்பீங்க. இன்றைக்கு குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஒரு முடிவு நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை உங்களால் நல்லபடியாக எடுக்க முடியும். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை சிறப்பாக எதிர்கொண்டு அதை முடிவுக்கு கொண்டு வர முடியும். இப்படியான ஒரு பலன் உங்களுக்கு இருக்குது. மனோதிடம் வைராக்கியம் உறுதியும் இருக்கும், தேக ஆரோக்கியமும் உங்களுக்கு துணையாக இருக்கும். உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தடைகள் ஏற்படும், இடையூறுகள் வரும், போராடி உங்களுடைய பணிகளை செய்ய வேண்டியது இருக்கும். அஸ்த நட்சத்திர அன்பர்கள் உபாசனா தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் அல்லது ஒரு குரு, இவங்களுடைய ஒரு வழிகாட்டுதல் இருப்பதாக உணர்வீங்க. இவங்க தான் உங்களை வழி நடத்துகிறாங்க, இவங்க தான் உங்களுக்கு பலமே அப்படின்ற மாதிரி உணர்வீங்க. சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தருவீங்க. உடல் உபாதை சம்பந்தமாக ஏதாவது ஒரு சஞ்சலம், ஒரு பயம், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, இந்த சிம்டம்ஸ் இருக்கே அப்படின்னு தோணுச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் இன்றைய நாளில் பரிசோதனை செய்து ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அல்லது இவங்க எதிரிகளாக இருப்பாங்களோ, இவங்க மூலமாக நமக்கு பிரச்சனை வருமோன்னு ஒரு நபரை பற்றி சிந்திக்கிறீங்கன்னா அதுவும் இன்றைக்கு உங்களுக்கு கிளியர் ஆகிடும்.
துளாராசி அன்பர்களே, இன்றைய நாளில் சொத்துக்கள் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ண முடியும். உங்களுடைய ஒரு சொத்து, ஆனால் பிறர் உரிமை கொண்டாடுறார். அப்போ என்ன பண்ணுறது? வழக்கு தான் தொடுக்கணுமா? அதுக்கு முன்னாடி ஏதாவது வழி இருக்கிறதா? அப்படியான விஷயங்களை நீங்கள் சிந்திக்கலாம். அதே போல் உங்களுடைய வேலைக்கு ஒருத்தர் போட்டியாக இருக்கார், உங்கள் பிஸ்னஸில் ஒருத்தர் போட்டியாக வரார் சொன்னால் அதெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறது, உங்களை எப்படி ஸ்திரப்படுத்திக்கிறது அப்படின்ற விஷயங்களெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் மிகச்சிறப்பாக செய்ய முடியும். இன்றைய நாளின் உங்களுடைய பணிகள் அனைத்தும் மெச்சத்தக்கதாக இருக்கும். யாரோ உங்களுக்கு ஒரு போட்டியாக வரக்கூடிய ஒரு நபர் நீங்கள் செயல்படுறத பார்த்துட்டு இந்த இடத்துல நம்முடைய விஷயங்கள்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி போயிடுவார். அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த பலனை அடையலாம், ஆனால் போராட வேண்டியது இருக்கும். சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சுலபமான பலன் கிடைக்கும், நல்லவர்களுடைய துணையும் கிடைக்கும். விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் காண்பீர்கள். அதிர்ஷ்டத்தினால் கிடைத்த பலனாக அதில் கொஞ்சம் இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் வீடு கட்டுற பணியோ அல்லது நீங்கள் ஒரு தோட்டம் போட்டிருக்கீங்க, விவசாயம் பண்ணுறீங்க, மரம் செடி கொடியெலாம் வளர்க்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயமோ, அல்லது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறீங்க, அப்படிப்பட்ட ஒரு வேலையில் இருக்கிறீங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இதிலெல்லாம் மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய தொய்வு, பின்னடைவு, இதில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் அதெல்லாம் மிக சுலபமாக சரி பண்ணக்கூடிய அம்சம் இந்த நாளில் சாதகமாக இருக்குது. விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான நல்ல பலன் உண்டாகும். இன்றைய நாளில் உங்களுடைய துணிவு, நீங்கள் எடுக்கக்கூடிய மிகச்சிறந்த முடிவு, சரியான நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு, அது உங்களுக்கு வெற்றியை தரும். அனுஷ நட்சத்திர நண்பர்கள்